அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மகுடம் படத்தோட விமர்சனம். மகுடம் விஷாலுக்கு இந்த படம் மகுடம் சூடி இருக்கிறதா, என்ன பண்ணியிருக்குது, இல்லை வேறு மாதிரி எதுவும் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். என்ன கதை என்ன களம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரவி அரசு அப்படிங்கிற இயக்குனர் தான் முதல்ல ஈட்டி இந்த படம்லாம் பண்ணவர். அவர் தான் முதல்ல இயக்கிறதா விஷாலோட ஒப்பந்தம் பண்ணார். அதன் பிறகு அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ரவி அரசு கதையை மட்டும் கொடுத்துட்டு விலகிக்கிட்டார். அதே மாதிரி விஷால் அந்த கதையை தான் படம் பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அது சில இடங்களில் படமாகவும் சில இடங்களில் எப்படி படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாடமாகவும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 பேர் விசாகப்பட்டினம் கடற்கரையில் ஒரு பொடியனை ஒரு குரூப்பு ஆயுதங்களோட திறந்துட்டு வருது. அவன் கையில் ஒரு மோட்டார், அது படகுல இருக்கிற மோட்டாரா பம்பு செட்டுக்கு மோட்டாரா அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. கொண்டு போய் ஒரு பையன் ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கான். அங்கே அவன் கையில் கொடுத்து என்னை எப்படியாவது காவந்து பண்ணி இவங்கள்ட்டேருந்து அப்படின்னு அந்த மோட்டரை அவனுக்கு முன்னாடி வைக்கிறான். இங்கே ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரையும் பதுக்கி வைக்கிறான் அந்த பையன். அவங்க தேடி வந்தாங்க, இங்கே ஒருத்தன் வந்தால் நான் இல்லை இந்த பக்கம் போனதான் அப்படியே கையால் காமிக்கிறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அந்த கை காமிச்ச பையன் தமிழ் வந்து பதுங்கினவன் தெலுங்கில் பேசுகிறாப்புல. இப்போது இந்த 2 பேரும் அந்த மோட்டரை என்ன பண்ணாங்க, இவன் அப்படியே கொண்டு போய் பழைய இரும்பு கடையில் கொடுத்தா 8 ரூபா கொடுப்பாங்க. இது நடக்கிறது 1965, 1965 அந்த மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. விசாகப்பட்டினம் கடற்கரை. உடனே அங்கே இருக்கிறவன் இதுக்கு 8 ரூபா கொடுப்பாரு, நம்ம பழைய பேப்பர்காரன் பழைய இரும்பு கடைக்காரன்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னோடனே டப்புன்னு மோட்டரை கீழே போட்டு உடைக்கிறான். அந்த இவனை காவந்து பண்ண பையன் ஒரு பார்ட்டாக பிரிக்கிறான். இந்த செப்பு கம்பிகளை தனியாகவும் அதில் இருக்கிற இந்த ராடு நெட்டு இதெல்லாம் தனியாகவும் எடுத்து தனித்தனியாக கொடுக்குறான். 8 ரூபாய்க்கு 18 ரூபா கிடைக்குது. 2 பேரும் என்னோட திறமையும் உன்னோட அறிவும் சேர்ந்தா நாம் இந்த விசாகப்பட்டினத்திலே விசாகப்பட்டினத்தையே ஆளலாங்கிற ரேஞ்சுக்கு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க உட்காந்துருக்கப்போ என்ன கப்பலையே பார்த்துட்டு இருக்க, அதில் எனக்காவது ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையான்னு இவர் கேட்குறாப்புல இந்த சின்ன பையன். இல்லை அந்த கப்பலை வாங்கி என் பேரில் ஓடணும் அந்த கப்பலை அப்படிங்கிறாப்புல. கட் பண்ணால் இங்கே ஒரு ஃபேமிலி மாமனார்கிட்ட கார் இருக்குன்னு சொல்லி காதலியை கைப்பிடிச்சு 2 குழந்தைகளுக்கு, அதுவும் வளர்ந்த குழந்தைகள், கிட்டத்தட்ட 10-12 வயசில் ஒரு பையன், 5-6 வயசில் ஒரு பொண்ணு. விஷால் துஷாரா விஜயன், மாமனார் தம்பி ராமையா, எக்ஸ் சர்வீஸ்னால் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அந்த மாமனார்கிட்ட என்கிட்ட கார் இருக்குன்ற ஒரு பொய்யை நண்பன் சொன்னதுனால சொல்லிவிட்டு அவர் வர்றப்பெல்லாம் காருக்கு விஷால் படாத பாடுபடுறாரு. வீட்டு வாசலில் இருக்கிற காரு தான் காருங்கிறாரு, ரோட்டில் போகிற காரு தான் காருங்கிறாரு. ஒரு நாள், மாப்பிள்ளை இன்றைக்கி உங்கள் காரில் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னா, அந்த சமயம் வீட்டு வாசலில் நிற்க சாம்ஸோட கார் நிற்கிது. அது தான் காருன்னு சொல்லி இப்படி காருக்காக அல்லாடிட்டு இருக்கிற விஷால் புது கார் வாங்குறதுன்னா 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்னோடனே செகண்ட்ஸ் கார் வாங்குறதுக்கு குடும்பத்தோட, அதுவும் இவங்க கார் வாங்க போய் ஷோரூமில் கொடுக்குற கூல்ட்ரிங்க்ஸை ஃபேமிலியோடு குடிச்சிட்டு பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னு எல்லா ஷோரூமுக்கும் தகவல் போயிடுது. நீங்கள் தான் வைரல் அப்படின்னு துஷாரா விஜயனையும் விஷாலையும் நிற்க வச்சு அவமானப்படுத்துகிறாரு சிட்டிசன் சரவண சுப்பையா. இதனால் இனி நம்ம கையில் இருக்கிற காசுக்கு ஒரு பழைய காரை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். அது ஒரு பக்கம். ஓப்பனிங்கே சித்ரா லட்சுமணன்ட்டு போயிட்டு இந்த மாத்திரையெல்லாம் விற்காதீங்க, இதெல்லாம் தப்பான காம்பினேஷன், இந்த காப் சிரப்லாம் சில இதெல்லாம் இடையில தடை பண்ணாங்களா, அந்த மாதிரி புதுமையான புது விஷயங்களையும் உள்ளே சேர்த்துருக்கிறாரு. இப்படி சொல்கிறாரு, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கும் இந்த கதைக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை வாங்குறாரு, அதுவும் BMW காரை ஒரு 5-6 லட்சத்துக்கு வாங்குறவர் அந்த காரில் குடும்பத்தோட, அது வரைக்கும் டெஸ்ட் டிரைவிங் மட்டும் குடும்பத்தை அழைச்சிட்டு சுற்றினவர் அவமானப்பட்டதுனால BMW காரே செகண்ட்ஸில் வாங்குறாரு. ஊட்டிக்கு போகிறாரு. போன இடத்துல இவங்க காரை குறி வச்சு விபத்துக்கு உள்ளாக்க வருது ஒரு லாரி. இப்படி அதுலேருந்து தப்பிக்கிற விஷால் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணாரா, ஏன் இவங்க காரை குறி வச்சு ஒரு கும்பல் லாரி அனுப்புனுச்சு அப்படின்னு பார்த்தா
ஃப்ளாஷ்பேக் விரியுது. அதில் விஷாலுக்கும் அந்த விபத்து ஏற்படுத்த நினைத்தவர்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் விபத்து ஏற்படுத்த நினைச்சது வேற ஒருத்தனோட காரணம் நினச்சி, ஆனால் விஷாலையும் அவங்க கரவம் வைக்கிறாங்க. கரவம் வச்சு விஷாலை தீர்த்து கட்ட முயல்கிறாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற விஷால் யார் என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் விரியுது. சின்ன வயசில் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த லிங்கா விஷால் தான் இவரோட அப்பா. அதுக்காக இவரை தீர்த்து கட்ட அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போது விஷால் அப்பாவே வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டு வந்தவர். விசாகப்பட்டினத்தில் ஒரு மீன் மார்க்கெட், அங்கே அஞ்சலியோட அவருக்கு டூயட், இங்கே துஷாரா விஜயனோட இவருக்கு டூயட். இப்படி போகுதுங்க கதை. இறுதியில் எந்த விஷால் இருந்தார், எந்த விஷால் இறந்தார், இந்த படம் பார்த்த ரசிகர்கள் இருந்தனரா, இடையிலேயே எழுந்து சென்றனரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடைய சொல்லியிருக்குதுங்க இந்த படம். விஷாலே நான் சொன்ன மாதிரி ரவி அரசுக்கிட்டேருந்து கதையை வாங்கி அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் ஜெட் வேகத்தில் போகுது. ஆனால் லாஜிக் பார்க்காம உட்காந்துருந்தோம்னா விஷால் நடத்துகிற மேஜிக்கை கண்டு கழிச்சிட்டு வரலாம். அதுக்காக விஜய் ஒரு படத்தில் லேடிஸை மட்டும் சைடில் டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு ஊன்னு கற்றுக்கிட்டு ஒரு பாட்டு ஆடுவார் இல்லைங்களா, இங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு ஃபைட் சீனில் பெண்களை விட்டு வில்லன்களை அடிக்கிறார் கிளைமாக்ஸில். அதுவும் கத்தி, நாங்கள் மீன் வெட்ட மட்டும்தான் அருவா எடுப்போம்னு நினைக்காதீங்க, கத்தி எடுப்போம்னு நினைக்காதீங்க, உங்களையும் வெட்டுவோண்டான வலையெல்லாம் வீசி, நல்ல கிரியேட்டிவிட்டி. ஆனால் அதை படமாக்கின விதம் நம்மளை ரொம்பவே விஷாலுக்கு என்னாச்சு அப்படிங்கிற லெவலில் கேட்க வச்சிடுச்சுன்னா அதுதாங்க அந்த படத்தோட பலவீனம். ஆனாலும் விஷாலோட கடின உழைப்புக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம். அது முன்பாதியிலையும் அதேமாதிரி துஷாரா விஜயனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட விஷாலுக்கு இல்லை படத்தோட ஓப்பனிங்கில். இப்படி சில குறைகளை பெண்மையை தூக்கி பிடிக்க வேண்டியதான், பெண்களையும் தூக்கி பிடிக்க வேண்டியதான், பெண்மையும் தூக்கி பிடிக்க வேண்டியதான். ஒரேடியாக தூக்கி பிடிச்சிங்கன்னா ஆண்மை அடிபட்டு போயிடும் இல்லைங்களா. அப்படி தான் இந்த படத்தில் விஷால் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறாரு. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இது 50 அது 50ன்னு வச்சுருந்தா இந்த படம் உண்மையாகவே நம்மளை 50-50 சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாதனால ஜஸ்ட்டு பாஸ் ஆகுதுங்க இந்த படம். இந்த படத்தில் விஷால் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. அதுவும் 1 இல்லை 2 இல்லை 3 விஷால் கிட்டத்தட்ட. ஏன்னா லிங்காவோட இளம் வயது, லிங்காவோட ஓல்டு கெட்டப்பு, இவர் பையனோட, அதாவது இன்னொரு விஷால் அவரோட பையனாக வர்றாரு இல்லைங்களா, அவருடைய ஒரு தோற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அப்புறம் அப்பா கெட்டப்லேயே கிளைமாக்ஸில் வர்றதெல்லாம் அருமையான ஐடியா. அதுமாதிரி அஞ்சலி அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டில் என்ன குத்துங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம், தெற்கு முறை பொண்ணு தான் தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, எல்லாமே கொஞ்சம் தெலுங்கு சாயலில் இருந்தது. அப்புறம் இளையராஜாவோட பாட்டு முத்துமணி மாலா, அந்த பாட்டு எதுக்கு ஃபைட் சீக்வன்ஸில் போட்டாருன்னு தெரியல. என்னவோ ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சி பண்ணியிருக்கிறாரு. அதை ரசிகர்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுமாதிரி துஷாரா விஜயன் அம்மனே அசத்தலாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட டாக் ஆஃப் த சினிமா, டாக் ஆஃப் த சிட்டிங்கிற மாதிரி ஹீரோயின் ஆஃப் த தமிழ் சினிமாங்கிற லெவலுக்கு துஷாரா விஜயன் என்ன பண்ணுறாங்களோ, என்ன மாயமந்திரம் பண்ணுறாங்களோ எல்லா படத்துலையும் இருக்கிறாங்க. விஷாலும் அவங்கள நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறார் படத்தில். தன் மனைவியாக வராங்க, அவங்களும் அந்த குழந்தையும் குண்டடிப்பட்டு சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, பாரமாகிடுது. அதுமாதிரி படத்தில் ஜான் விஜய் விஷாலோட, அதாவது லிங்கா விஜய்க்கு, லிங்கா விஷாலுக்கு ரைட் ஹேண்டாக வர்றாரு படம் முழுக்க. கிளைமாக்ஸில் அவரை வில்லனாக்குவாங்கன்னு பார்த்தா இல்லை. வி ஜெயபிரகாஷ் ஜேபி தாங்க படத்தில் அது செட்டில்டாக நடிச்சிருக்கிறாரு. ஞானப்பழங்கிற கேரக்டரில். வம்சி கிருஷ்ணா வந்து அஞ்சலியால் அவர் குத்துப்படுறாரா, அஞ்சலியை அவர் குத்துறாராங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க. அஜய் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு. அபு சலீம் பிரமாதம். அர்ஜய் அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. சபுமோன் அப்து சாமத் அவர், அது மாதிரி தம்பிராமையா, பதம்குமார், விஜய் ஜான்சி எல்லோருமே உண்மையாக சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம பத்திரிகையாளர் ராஜா செந்தில்நாதன், எனக்கும் 10 வருஷம் சீனியர், நானே 33 வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்து, எனக்கும் 10-12 வருஷம் சீனியர். அவருடைய பேத்தி உண்மையாகவே ஒரு அருமையான ரோல். விஷாலோட மகளாக வந்து துஷாரா விஜயனோட குண்டடிப்பட்டு இதுவாகிற மாதிரி ஒரு சீனு எனக்கு பக்குன்னு இருந்தது. ஆனாலும் ஒரு பத்திரிகையாளனின் வாரிசுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற விஷாலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி, இந்த படத்தை ரவி அரசே பண்ணியிருந்தாலும் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாரா தெரியாது. ஆனால் இதை விட கதை, திரைக்கதையில்
சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா விஷால் வந்து ஹீரோயிசத்தை மட்டுமே நம்புறவர் இல்லை, கண்டிப்பாக பெண்ணியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரேடியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போனது கொஞ்சம் மனசுக்கு இந்த படத்துக்கு பலவீனமாக தெரியுது. அதேமாரி ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக், ஜிவி பிரகாஷ் தான் போட்டாராங்கிறது சில இடத்துல இருந்தாலும் அந்த அஞ்சலி பாட்டு, அஞ்சலியோடு ஆடுற அந்த தேக்குமர பொண்ணு தான் பாட்டு, இன்னும் சில பாடல்கள்லாம் வந்து உண்மையாகவே மேளங்கொட்ட தாலி கட்ட பையன் பொண்ணு ஒன்றாகன்னு ஒரு பாட்டு, இந்த பாட்டெலாம் உண்மையாகவே ஆறாரோ ஆறிராரோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. என்ன ஒன்று, படத்தில் இன்னும் நிறையா நம்ம எதிர்பார்த்து போனோம். விஷாலே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, அர்ஜுனோட சிஷ்யராச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்ஷன் மட்டும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட சிஷ்யர்னு விஷாலை ப்ரூவ் பண்ணியிருக்குது. அது வி வெங்கட்டோட சண்டை பயிற்சியும் காரணமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்தோம், அதில் கொஞ்சம்தான் பூர்த்தி இருக்குது மகுடம். அதனால் இது விஷால் தலையில் சூடப்பட வேண்டிய மகுடமாக தெரியவில்லை அப்படிங்கிறத சொல்லி, ஆர் டைரக்ஷன் துரைராஜ், கலை இயக்குனர் ஜி துரைராஜ், டயலாக்ஸ் பொன் பார்த்திபன், விஷால், ஆனந்த் குமரேசன், ராஜேஷ் ஏ மூர்த்தி தெலுங்கு. இப்படி எல்லா மொழியிலையும் டைலாக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஏதோ குறை. ஏகாதசியோட, விவேக்கோட, உமாதேவியோட பாடல்கள் படத்துக்கு பலம். அதே மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் திலீப் சுப்ராயன் தான் அதில் சண்டை பயிற்சி. திலீப் சுப்ராயனுக்காகவும் விஷாலுக்காகவும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் விஷாலுக்கான மகுடம் இது வல்லங்கிறது நம்முடைய கருத்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.